சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்துக்கான டப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிறது. தியேட்டர்ஸில் விடாமுயற்சியிலிருந்து 2 லுக் போஸ்டர்ஸை வெளியிட்டிருந்தாங்க சமீபத்தில். அந்த 2 லுக் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த லுக் போஸ்டரை பார்த்தோம்னா எனக்கு பெருசாக பிடிக்கல, ஓகேவா இருந்தது. இந்த லுக் போஸ்டர் பார்க்கும்போது மாசா இருக்குது. அஜித்குமார் டிரைவ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டில்லை வெளியிட்டிருக்காங்க. அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது. தியேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் லுக்கு நல்லா இல்லை அப்படின்னு அஜித்குமார் ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் செகண்ட் லுக்காக இருக்கட்டும், அதே போல் அது கூட வெளியிட்ட இன்னொரு லுக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பிளாக் காஸ்டியூமில் கையில் கன் வச்சுட்டு இருக்காரு அஜித்குமார். இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் ஒரு லுக்கில் நான் வைலன்ஸ்ல இருந்து கருடன் ராம் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது மெட்ரோ கோடியில் ஒருவன் டைரக்ஷன் பண்ண ஆனந்த கிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. மெட்ரோ சீரிஸ் சிம்மா, யோகி பாபு, அதிதி பாலன், கருடன் ராம் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் விஜய் சேதுபதியுடைய மகாராஜா படம் தியேட்டர்ஸில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஆனது. இந்த படம் ஜூலை 12 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வணங்கான் ட்ரெய்லர் வெளியானது. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த படம் ஆகஸ்ட் 15 தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. கல்கி 2898 AD படம் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 900 கோடிக்கு மேலே வசூலாக இருக்குது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான 11 நாட்கள் தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் 31 கோடிக்கு மேலே. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ஆந்திரா பிரதேஷ் மற்றும் தெலுங்கானால ரிலீஸ் பண்ணுறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ். தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் ரோமியோ பிக்சர்ஸ். கேரளா ரிலீஸ் பார்ட்னர் கோகுல மூவிஸ். கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் ரோமியோ பிக்சர்ஸ். ஆந்திரா மற்றும் தெலுங்கானால ரிலீஸ் பார்ட்னர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரியோடைய லக்கி பாஸ்கர் படம் வேர்ல்டு வைடு கிராண்ட் ரிலீஸ் ஆக செப்டம்பர் 7 தெலுங்கு, மலையாளம், தமிழ் மற்றும் இந்தி லாங்குவேஜஸ்ல. செப்டம்பர் 5 கோட்டுடன் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. லக்கி பாஸ்கர் படம் தங்கலான் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜூலை 10 வெளியாகிறது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டருடன் ட்ரெய்லருக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே போல நியூ போஸ்டர் வெளியாயிருக்கு. ட்ரெய்லர் நாளை ஈவினிங் 5 மணிக்கு வெளியாகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அறிவிப்போம். அந்த ட்ரெய்லர்ல பெரும்பாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 15 இந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. சூர்யா சாட்டர்டே கேரக்டர் போஸ்டர் வெளியாயிருக்கு. பிரியங்கா மோகன் கேரக்டர் நேம் சாருலதா. இந்த படம் ஆகஸ்ட் 29 தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. சந்தானம் நெக்ஸ்ட் படத்தை அறிவிச்சிருக்காங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் சீக்வல். இந்த படத்துக்கான டைட்டில். டிடி ரிட்டர்ன்ஸ் டைரக்ஷன் பண்ண பிரேமானந்த் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. தி ஷோ பீப்பிள் அண்ட் மேட் பிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. யோகி பாபுடைய போட் படத்துக்கான ரிலீஸ் ஆகஸ்ட் 2 அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோவுடன். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சிம்பு தேவன் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல யோகி பாபு, கௌரி ஜி கிஷான், MS பாஸ்கர், சின்னி, ஜெயந்த், ஜெசி ஃபாக்ஸ், ஆலன், சாம்ஸ், மதுமிதா, ஷாரா நடிக்கிறாங்க. அந்த படத்துல ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. இந்த படத்தை பன் பட்டர் ஜாம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு. இந்த படத்துல பிக் பாஸ் ராஜு நடிக்கிறாரு. ராகவ் மிர்தாத் டைரக்ஷன் பண்றாங்க. நிவாஸ் கே பிரசன்னா அந்த படத்தை மியூசிக் பண்றாங்க. காளிதாஸ் 2 பூஜை போட்டிருக்காங்க. சிவகார்த்தியன் அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த பூஜையில ஸ்ரீ செந்தில் டைரக்ஷன் பண்றாங்க. பரத், அஜய், கார்த்தி நடிக்கிறாங்க. அந்த படத்துல யோகி பாபுடைய கான்ஸ்டபிள் நந்தன் படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூபாலா நடேசன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. த்ரிஷாவுடைய பிருந்தா ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோனி லீவ்ல ஆகஸ்ட் 2 ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. இந்த படம் வருணன் ஆடியோ ரைட்ஸை ஸ்டார் மியூசிக் வாங்கியிருக்காங்க. தெற்கு வடக்கு. இந்த படத்துல 2 பவர்ஃபுல் ஆக்டர் விநாயகன் மற்றும் சுராஜ் வெஞ்சரமூடு. இந்த படம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகிறது தியேட்டர்ஸ்ல. டைரக்டர் ராஜமுருகனுடைய நெக்ஸ்ட் படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் மதர் இந்தியா. இந்த படத்துல சசிகுமார் நடிக்கிறாரு. SSC சைடு பில நடிச்ச சைத்ரா இந்த படத்துல நடிக்கிறாங்க. தமிழ்ல இன்ட்ரோடியூசிங் ஆகிறாங்க. சீன் ரோல்டன் மியூசிக் பண்றாங்க. டாடா ப்ரொடியூஸ் பண்ண ஒலிம்பியா மூவிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிவராஜ்குமாருடைய பைரவானா கோனி பாட்டா ஃபர்ஸ்ட் லுக் வெளியாயிருக்கு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்றது ஹேம்நாத் ராயோ டைரக்ஷன் பண்ண சப்த சாகரா தேச்சே எல்லோ டைரக்ஷன் பண்றாங்க. அந்த படத்தை இட்லிஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோ மற்றும் தமிழ் OTTல தமிழ் மற்றும் தெலுங்குல ஸ்ட்ரீமிங் ஆனது. அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 தி ரூல் இந்த படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டர்களை ரிலீஸ் பண்றது AGS என்டர்டைன்மெண்ட். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. கேம் சேஞ்சர்ல ராம் சரண் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒன்லி 15 நாட்கள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு அப்படின்னு டைரக்டர் சங்கர் சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் செப்டம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆக போகிற பெரிய படங்களை பத்தி பார்க்கலாம். தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகிறது. துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆக போகிறது. தேவரா படம் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆக போகிறது. அதே செப்டம்பர் 25 சிவகார்த்தியனுடைய அமரன் படத்தை ரிலீஸ் பிளான் பண்றாங்க. மோகன்லாலுடைய பரோஸ் படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆக போகிறது. அது பிளான் பண்றாங்களாம். இந்தியன் 2 அட்வான்ஸ் புக்கிங்ஸ் பெங்களூர்ல இன்று ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் இயர்லி மார்னிங் ஷோவும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படம் ஜூலை 12 தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது வேர்ல்டு வைடா. பார்த்திபனுடைய டீன்ஸ் படம் சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரன் டைம் 2 hours 7 minutes. டிக்கெட் ரேட்டு 100 ரூபாய். அந்த படத்துக்கு ஜூலை 12 இந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. தனுஷுடைய ராயன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜூலை 26 இந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது.